எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ராஜேஸ்வரி சுவி. நான் மதுரை மாவட்டத்துல இருந்து வரேன். நடந்து முடிஞ்ச யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2025ல ஆல் இண்டியா ரேங்க் 2 செக்யூர் பண்ணியிருக்கேன். இவங்க என்னோட பெற்றோர்கள் முருகதாஸ், நாகராணி. இன்னைக்கு வந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்ல கலெக்டர் பிரவீன்குமார் ஐஏஎஸ் சார் வந்து கூப்பிட்டு பர்சனலாக விஷ் பண்ணி அண்ட் கலெக்டரேட்ல இருந்து ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்க. நானும் என்னோட குடும்பத்தார் சார்பாகவும் அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நிகழ்வுல வந்துட்டு மாணவர்கள் வந்து மோட்டிவேட் ஆகணும்னு சொல்லிட்டு சாரோட பர்சனல் கைடன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி யூபிஎஸ்சி கிராக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிராக்ஸும் நம்ம எவ்வளோ செல்ஃப் மோட்டிவேஷனோட இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ எங்களை கூப்பிட்டு ஃபெலிசிட்டேட் பண்ண மாவட்ட நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா நீங்க அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தீங்க. மாணவர்கள் அதை எந்த அளவுக்கு ஒரு இதை பார்த்தாங்க அப்படின்னு? கண்டிப்பா நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, நானும் ஒரு சாதாரண பள்ளிகள்ல படிச்சுதான் வந்திருக்கேன். ஸோ இது யூபிஎஸ்சிங்கிறது வந்து எட்டக்கூடிய ஒரு இலக்கு தான், எல்லாராலையும் முடியும். அது அரசு பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு நம்ம மோட்டிவேஷன் தரும்போது அவங்க வந்துட்டு இன்னும் அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஹையரான எய்ம் வச்சு அவங்க அதை தொடர்றதுக்கு வந்து ரொம்பவே இலகுவா இருக்கும். குறிப்பா நீங்க மாணவர் மத்தியில் பேசும்போது நான் ஒரு சப் கலெக்டர் ஆகிட்டேன்றத நிப்பாட்டிக்கல, அடுத்து நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும், ஏன்னா எப்படியா இருந்தாலும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க இருந்தாலும் அதை பண்ணணும்னு சொல்லி அதை தொடர்ந்து பயணிக்கணுன்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்ணணும். அதை சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம சின்ன சின்ன இலக்குகளோட வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம ஒரிஜினலா எதுக்கு வந்து போராடுறோம், நம்மளோட உண்மையான பேஷன் என்ன அப்படின்றத நோக்கி நம்ம வந்து ஒரு செகண்ட் தேர்ட் விஷயத்துக்கு செட்டில் டவுன் ஆகாம நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்கு எய்ம் பண்ணி அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணி முன்னேறணும் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். மெயின் டிஃபிகல்டிஸ்னா என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், பேரண்ட்ஸோட சப்போர்ட், அதுக்கப்புறமா நம்ம எப்படி அந்த பரீட்சையை அணுகுறோம், பயத்துல அணுகக்கூடாது. என்ன அந்த பரீட்சைக்கு தேவை, யூபிஎஸ்சிக்கு என்ன தேவைன்றது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த பேஸ்டு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆன்லைன்ல நிறைய சோர்சஸ் இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடாம ஆன்லைன்லயும் நல்ல சேனல்ஸ், நல்ல சோர்சஸ் இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. குறிப்பா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில இருந்து ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. எப்படி இதாச்சு உங்க பேரண்ட்ஸ் உங்க மோட்டிவேஷன் ரிலேஷன்ஸ்லாம் எப்படி பாக்குறாங்க? இது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இதனால வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க, பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு. இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த ஒரு பிளேஸ்ல வந்தது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அங்கேயுமே மீட்டிங்ல சொல்லியிருந்தேன், பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஷீல்டு, அவங்க ஒரு பெரிய பில்லர். இவ்வளோ நாள் வந்து என்னை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் தரதா இருக்கட்டும், எனக்கு தேவையான என்விரான்மெண்ட் எல்லாமே அவங்க கொடுத்தது தான். ரெண்டாவது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுமே ஜென்ரலாகவே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து தான் அவங்க இருப்பாங்க. அண்ட் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என்னை விட என்னோட ஊர் மக்களா இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க ஓன் பண்ணிக்கிறாங்க. இப்போ என் டிஸ்ட்ரிக்டே வந்து நம்ம பொண்ணு அப்படின்னு ஓன் பண்ணிக்குது. அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்சிசி எலெக்ஷன் டைம். பொதுவாக மதுரை அப்படின்னாலே வந்து பொலிட்டிக்கலா இருக்கட்டும், இல்ல சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லாமே மதுரைக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொமெண்ட் ஒரு மதுரைக்கார பொண்ணா நீங்க, அதுவும் மதுரை அப்படின்னாலே வீரம், பண்பாடு, பாசம் எல்லாமே இருக்கும். எப்படி இருக்கு உங்க கூட படிச்ச அந்த காலேஜா இருக்கட்டும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி ஃபீல் பண்றாங்க? அந்த ஊருக்கு, உங்க சொந்த ஊருக்கு போகும்போது அது எப்படி நீங்க எப்படி இருந்தது? கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி மதுரைனாலே வந்துட்டு கெத்து தான் உண்மையிலேயே. அது இங்க கிடையாது, நார்த் இந்தியாவில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பெருசா தெரியாது. ஆனா மதுரைனா உடனே அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் ஒரு பெரிய சிறப்பான ஒரு ஊர்லாம். நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு ஆல்ரெடி நிறைய பெருமைகள் இருக்கு. நானும் அதுல ஒரு பங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க மாவட்ட பின்னாடி நீங்க போகக்கூடிய அந்த மாவட்டங்கள் என்ன மாதிரியான இதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? எனக்கு பர்சனலா என்னன்னா, எந்த போஸ்ட்டுக்கு போனாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம வேலையை கரெக்டா பண்ணணும்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னோட ஸ்பெசிபிக்கான ஒரு இது எதுவுல இருக்கும்னா கண்டிப்பா கல்வியில இருக்கும். ஏன்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷனே மாத்தக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது வந்து விமன் எம்பவர்மெண்ட்ல நான் பர்சனலா ஃபோக்கஸ் பண்ணேன். அது சொசைட்டியவே வந்துட்டு ஒரு நல்ல பாதையில எடுத்துட்டு போகும். தற்போது இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம், இந்த மாணவர்கள் வந்து எப்படி இருக்காங்க, கல்வியில முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, எப்படி என்ன மாதிரி போய்க்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸா நீங்க என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு வந்து காம்படிஷனுங்கிறது ரொம்ப அதிகம் தான். முந்தின ஜெனரேஷனை விட அது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நான் அப்பவே சொன்ன மாதிரி ஆன்லைன்ல எல்லாம் அவைலபிளா இருக்கும். நம்ம வந்து நம்ம குறிக்கோளோட நம்ம கான்சென்ட்ரேட்டடா நம்ம இலக்கை நோக்கி ஓடணும்ன்றது. செல்போனுக்கு அடிமையா இருக்காங்களா இப்ப நிறைய மாணவர்கள், அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதே தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. ஏஐ வச்சு அவங்க படிக்கிறப்ப இது பண்ணலாம். செல்போன் வச்சு நிறைய அவங்க கேம்ஸ் அப்படி. செல்போன் வந்துட்டு இப்ப எல்லாருமே பயன்படுத்துற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது மாணவர்கள்னு மட்டும் இல்ல, ஈவன் வயதானவர்கள் கூட செல்போன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பேரண்ட்ஸோட கைடன்ஸோட படிச்சா கண்டிப்பா எல்லாராலையுமே முடியும்.